இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஜின்னு, இது இது வந்து நாய் பூனையை வளர்க்குற மாதிரி, வந்து நாய் பூனையை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதை வளர்க்குறதா இருந்தால் 3 கண்டிஷன் இருக்குது. தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, அண்டு நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கலனா, ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளே இருக்குது. அந்த தொயோன்ற வார்த்தையில் நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும். அண்டு அந்த 3 கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதில் வருது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க. ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன். கருந்தல் சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ், அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மந்திரவாதி, மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, சீரியஸாக பண்ணணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள். பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து காமெடியாக தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலியாக ஹாரர் காமெடி. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அமானுஷங்கள் நடந்தது. நாங்கள் எடுக்க போகிற மொதல் சீன்லேயே ஆக்சுவலி ஹீரோ வந்து அந்த ஜின் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பயங்கர சூற காற்று அடிக்குது, ரொம்ப அப்படியே ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஹீரோயினுக்கு அண்டு வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து ஒரு விஷயமா அப்படி பொருட்படுத்தாமல் அப்படி விட்டுறக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள்.